நான் சோட்டுவுக்கு செய்கிற கோதுமை தோசை. அவனுக்கு சப்பாத்தி சாப்பிட்றதோட இந்த மாதிரி நைஸாக கோதுமை தோசை சுட்டு கொடுத்தா அவன் நல்லா சாப்பிட்றான். தயிர் சாதம் கொடுத்து பார்த்துட்டேன், அதுவும் பெருசாக சாப்பிட்றது இல்லை. அப்புறம் இந்த மாதிரி கோதுமை தோசை அவனுக்கு இப்போ கொடுத்தேன்னா அவன் நல்லா சாப்பிட்டுக்கிறான். இது இப்போ பாருங்கள், கோதுமை தோசை கொடுத்தா எப்படி சாப்பிடுவான் பாரு. என்ன கொடு, இனி பிச்சு பிச்சு கொடு. இது தருவா. சரி, என்கிட்ட ஒரு பழைய பெல்ட் ஒன்று இருந்துச்சு. இந்த பெல்ட்டு போட்டு விட்டுருக்குறேன். நிறைய பேர் பெல்ட்டு போட சொன்னீங்க, போட்டேன். குளிராக இருக்கிறனால என்னை குளிக்க வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் குளிராக இருக்குது. அவனை உடம்புல நிறைய நாய் பூரா தெரு நாய் கடித்து ஃபுல்லாக காயம் பண்ணி வச்சுருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள், சாம்பல், ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொன்னாங்க, அதுபடியெல்லாம் செஞ்சேன். நான் ஏற்கனவே ஒரு நாய்க்குட்டியாக வச்சுருந்தேன். அந்த நாய்க்குட்டி இங்கே வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அதுனே இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன். அவனுக்கு போட்ட பெல்ட்டு தான். சரி, சாப்பிட்றீமையில்